ராமையா அந்த ஊரில் மளிகை கடை வைத்திருந்தார். அந்த ஊரில் இருந்த பெரிய மளிகை கடை அவருடையதுதான். கடவுள் மீது நிறைய பக்தி கொண்ட ராமையா அந்த ஊருக்கு துறவிகள் சாதுக்கள் யார் வந்தாலும் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார். உணவும் கொடுத்து மகிழ்வார். ஒரு நாள் வழக்கம் போல் தன்னுடைய கடையில் இருந்தார். அது கடுமையான கோடை காலமாக இருந்ததால் துறவி ஒருவர் மிகுந்த களைப்போடு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அவரால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. அப்படியே நின்று விட்டார். அவரை பார்த்துவிட்ட ராமையா ஓடி சென்று அவரை தனது கடைக்கு அழைத்து வந்தார். நிழலில் துறவியை அமர வைத்து அவரது பசியை போக்க பழங்கள் கொடுத்தார். அந்த துறவி சில பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய களைப்பை போக்கிக் கொண்டார். அவரிடம் வேறு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டார் ராமையா. அதற்கு அந்த துறவி தன்னுடைய மேலாடை ஒன்றை காண்பித்து, இந்த துணியில் கிழிசல் அதிகம் இருக்கின்றன. நேற்று கொசு தொல்லை உள்ள இடத்தில் தங்க நேர்ந்தது. அந்த கொசுக்கடியால் என்னால் இரவு முழுவதும் சரியாக தூங்க முடியவில்லை. என்னுடைய இந்த கிழிந்த ஆடையை சரி செய்து கொடுத்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார். துறவிகளுக்கு தொண்டு செய்வதுதான் ராமையாவுக்கும் ரொம்ப பிடிக்குமே. உடனே துறவி தந்த துணியை வாங்கி உடனடியாக அதில் உள்ள கிழிசல்களை எல்லாம் தைத்து நல்ல துணி போல மாற்றி கொடுத்தார். துறவிக்கு உதவி செய்ய வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னார் ராமையா. அன்று இரவு அந்த ஊரில் தங்கிய துறவி கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக உறங்கினார். மறுநாள் வேறு ஊருக்கு புறப்பட முடிவெடுத்த துறவி தன்னுடைய ஆடை கிழிசல்களை சரி செய்து நிம்மதியான உறக்கம் கிடைக்க காரணமான ராமையாவுக்கு நன்றி சொல்ல அவரது மளிகை கடைக்கு வந்தார். மகனே, நீ செய்த உதவியால் நேற்று இரவு கொசுக்கடி இல்லாமல் நன்றாக தூங்கினேன். நீ எனக்கு செய்த உதவிக்கு கைமாறாக நான் உனக்கு ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறேன். பொன்னும் பொருளும் தரக்கூடிய நிலையில் நான் இல்லை. அவற்றை நான் எப்போதோ துறந்து விட்டேன். ஆனால் என்னுடைய தவ வலிமையின் காரணமாக அந்த வைகுண்டத்திற்கு உன்னை என்னால் அனுப்ப முடியும். ஞானிகளும் முனிவர்களும் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று தவம் செய்கிறார்களோ அந்த வைகுண்டத்திற்கு உன்னை நானே அழைத்து கொண்டு போகிறேன். அங்கே செல்வதன் மூலம் பிறப்பும் இறப்பும் அல்லல்களும் இல்லாத முக்தி நிலை உனக்கு கிடைக்கும் என்று ராமையாவை பார்த்து சொன்னார். அதற்கு ராமையா, சுவாமி, என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பால் இப்படி கேட்கிறீர்கள். யாருக்குமே கிடைக்காத அரிய பாக்கியத்தை எனக்கு தருவதாக சொல்கிறீர்கள். ஆனால் நான் சாதாரண மனிதன். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இருவரும் வயதில் சிறியவர்கள். நீங்கள் இன்னும் 8 வருடம் கழித்து வந்து என்னை அழைத்தால் நான் உங்களுடன் வருகிறேன். அப்போது என்னுடைய 2 மகன்களும் வளர்ந்து பெரிய ஆளாகி இருப்பார்கள். அவர்களது வாழ்க்கையை அவர்களே பார்த்து கொள்வார்கள். இப்போது உங்களோடு வர முடியாத என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பணிவோடு கூறினார். உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்ன துறவி அங்கிருந்து புறப்பட்டார். காலங்கள் வேகமாக ஓடின. ராமையா குறிப்பிட்ட 8 ஆண்டுகள் முடிந்தன. அந்த துறவி சொன்ன வாக்கை காப்பாற்ற ராமையாவின் கடைக்கு வந்தார். மகனே, என்னை ஞாபகம் இருக்கிறதா? 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கிழிந்த துணியை சரி செய்து கொடுத்தாய். நான் கூட உன்னை வைகுண்டம் அழைத்து போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா என்று துறவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரை அடையாளம் கண்டு கொண்டார் ராமையா. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சொன்னபடி தன்னை தேடி வந்த அந்த துறவியின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். மகனே, நேற்றோடு நீ குறிப்பிட்ட 8 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. உன் 2 பிள்ளைகளும் பெரியவர்கள் ஆகியிருப்பார்கள். நான் வாக்கு கொடுத்தபடி உனக்கு முக்தியை தர வந்திருக்கிறேன். என்னோடு வருகிறாயா என்று ராமையாவை அழைத்தார் அந்த துறவி. சுவாமி, என் மீது நீங்கள் இவ்வளவு அன்பு வைத்திருப்பீர்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அதற்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இப்போதும் உங்களோடு வர முடியாத சூழ்நிலையில்தான் நான் இருக்கிறேன் என்று ராமையா சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று துறவி திருப்பி கேட்டார். சுவாமி, என்னுடைய 2 மகன்களும் மிகவும் கெட்டவர்களாகிவிட்டார்கள். குடிக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். வரும் பணத்தை எல்லாம் வீணாக செலவு செய்கிறார்கள். நான் உங்களோடு வந்துவிட்டால் வீடு சொத்து எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள். அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தந்தையாகிய எனக்கு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இன்னும் 8 வருடங்கள் கழித்து வந்தால் அப்போது கண்டிப்பாக உங்களோடு வைகுண்டம் வருகிறேன் என்று சொன்னார் ராமையா. துறவிக்கு ராமையா மீது அனுதாபம் தான் ஏற்பட்டது.
இவனுக்கு கடவுள் மீது இருக்க வேண்டிய பக்தியை காட்டிலும் மகன்கள் மீது பந்தபாசம் அதிகம் இருக்கிறது. புத்திர பாசத்தோடு இறுக பின்னி பிணைந்திருக்கிறான். இவனை பற்றற்ற பரமனிடம் நான் எப்படி அழைத்து செல்வேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்ட துறவி ராமையாவிடம் விடைபெற்று புறப்பட்டார். அடுத்த 8 ஆண்டுகளும் வேகமாக ஓடின. 2வது முறையாக மறுபடியும் ராமையாவை தேடி வந்தார் அந்த துறவி. இந்த முறை ராமையாவின் கடையும் வீடும் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தன. ராமையா வைத்திருந்த பெரிய மளிகை கடையை காணவில்லை. அங்கே ஒரு சிறிய பெட்டிக்கடை மட்டுமே இருந்தது. கடைக்கு முன்பாக வந்து ராமையாவை தேடினார் துறவி. கடையில் ராமையாவின் மூத்த மகன் இருந்தான். வறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவனது தோற்றமே காட்டிக் கொடுத்தது. ராமையா பற்றி விசாரித்த துறவி தனக்கும் அவருக்கும் இடையே உள்ள வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் ஒப்பந்தம் பற்றி கூறினார். அதற்கு அவன், சுவாமி, என் தந்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவர் இல்லாததால் நாங்கள் எல்லோரும் கஷ்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த பெட்டிக்கடையை வைத்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னான். உனக்கு தம்பி ஒருத்தன் உண்டே, அவன் என்ன செய்கிறான்? அவன் எங்கே என்று அடுத்ததாக கேட்டார் துறவி. எங்களுக்கு சொந்தமான சிறிய அளவிலான நிலம் ஒன்று உண்டு. அதில் அவன் விவசாயம் செய்து வாழ்க்கையை ஓட்டுகிறான். நான் இந்த கடையை பார்த்துக் கொள்கிறேன் என்று பதில் சொன்னான் அந்த மூத்தவன். எல்லாவற்றையும் கேட்ட துறவி சிறிது நேரம் கண்கள் மூடி தியானித்தார். தன்னுடைய தவ வலிமையால் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டார். இறந்து போன வியாபாரியான ராமையா தன் பிள்ளைகள் மீது வைத்திருந்த பாசத்தால் அந்த குடும்பத்திலேயே வயலில் உழும் காளை மாடாக வந்து பிறந்திருப்பதை தெரிந்து கொண்டார். அந்த காளை மாடு 2வது மகனின் வயலில் அவனுக்கு உதவியாக வேலைகள் செய்து கொண்டிருப்பதும் அவருக்கு புரிந்தது. 2வது மகன் அந்த காளை மாட்டை அவிழ்த்து மேய்ச்சலுக்கு அனுப்பிய போது அதன் முன்பாக வந்து நின்றார் துறவி. தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த புனித நீரை அந்த காளை மாட்டின் மீது தெளித்தார். புனித நீர் பட்டதும் அந்த காளை மாட்டுக்கு முற்பிறவி ஞாபகத்துக்கு வந்தது. எதிரே நின்று கொண்டிருக்கும் துறவி யார் என்பதும் புரிந்துவிட்டது. அப்போது துறவியே அந்த காளை மாட்டிடம் பேசினார். மகனே, உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நீ 2வது முறையாக குறிப்பிட்ட 8 வருடங்களும் நேற்றோடு முடிந்துவிட்டன. உனக்கு முக்தி தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ என்னுடன் வர தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார். முற்பிறவி ஞாபகம் வந்ததாலும் துறவியின் தவ வலிமையாலும் அந்த மாடு பேச ஆரம்பித்தது. சுவாமி, தாங்கள் கூறியபடி 8 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போதும் உங்களோடு வர முடியாத சூழ்நிலையில்தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கே எல்லாம் தெரிந்திருக்கும். என் மகன்கள் இருவரும் வறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இப்படியே விட்டால் இன்னும் கொடிய வறுமைக்கு ஆளாகி பட்டினி கிடந்தே செத்து விடுவார்கள். அதனால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இங்கே மறுபடியும் வாருங்கள். அதுவரையில் என்னால் முடிந்த உதவிகளை என் பிள்ளைகளுக்கு நான் செய்து கொடுக்கிறேன் என்றது அந்த காளை மாடு. இறந்த பிறகும் இவன் பந்தபாசத்தில் சிக்கி தவிக்கிறானே என்று எண்ணிய துறவிக்கு அந்த காளை மாடு மீது பரிதாபம் தான் வந்தது. சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வருவதாக காளை மாடாகிய மறுபிறவி எடுத்திருந்த ராமையாவிடம் கூறிவிட்டு புறப்பட்டார். சில ஆண்டுகளும் கழிந்தன. துறவி முதுமை வயதை எட்டியிருந்தார். அவரது உடலும் தளர்ந்து போக ஆரம்பித்து இருந்தது. ஆனாலும் ராமையாவுக்கு கொடுத்த வைகுண்டம் அழைத்து செல்லும் வாக்குறுதியை நிறைவேற்ற விரும்பினார். இந்த உலகத்திற்கு தாம் எந்த விதத்திலும் கடன்படாமல் இருக்கவும் நினைத்தார். ஒரு நாள் ராமையாவின் ஊருக்கு வந்து சேர்ந்தார். சில ஆண்டுகளில் ராமையாவின் பூர்வீக வீடு மேலும் பல மாற்றத்தை எதிர்கொண்டிருந்தது. இப்போது அது பாழடைந்த ஒரு வீடாக மாறி போயிருந்தது. வீட்டின் முன்பாக இருந்த சிறிய பெட்டி கடையையும் காணவில்லை. அந்த பாழடைந்த வீட்டின் முன்பு ஒரு நாய் மட்டும் பசியால் வாடி போய் கிடந்தது. அந்த நாய்க்கு கொடுப்பதற்கு கூட அந்த வீட்டில் சாப்பாடு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார். துறவியை பார்த்த நாய் குரைத்தது. நாய் குரைப்பதை பார்த்த ராமையாவின் மூத்த மகன் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான். அவனிடம் குடும்பத்தின் நிலை பற்றி, குறிப்பாக வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ராமையாவின் மறுபிறவியான காளை மாடு பற்றி விசாரித்தார். சுவாமி, நீங்கள் விசாரிக்கும் அந்த காளை மாடு போன வருஷம் இறந்துவிட்டது. அந்த காளை மாடு எங்களுக்கு பல விதங்களில் உதவியாக இருந்தது. அளவோடுதான் சாப்பிடும். நாங்கள் அதிகமாக கொடுத்தால் கூட சாப்பிடாது.
ஓய்வே இல்லாமல் எங்களுக்காக உழைத்தது. இப்படியொரு மாடு இனி எங்களுக்கு கிடைக்காது என்று இறந்து போன அந்த காளை மாடுதான் தன்னுடைய தந்தை என்பது தெரியாமல் பெருமையாக சொன்னான். காளை மாடு இறந்து போயிருந்தால் அந்த ராமையா இப்போது எந்த பிறவி எடுத்திருப்பான் என்று துறவி அடுத்ததாக யோசித்த போது அருகில் நின்று கொண்டிருந்த நாய் அவரை பார்த்து குரைத்தது. அது ராமையா தான் என்பது துறவிக்கு புரிந்து போயிற்று. காளை மாடாக மறுபிறவி எடுத்த போதும் தன்னுடைய மகன்கள் மீது வைத்திருந்த பாசம் தொடர்ந்த காரணத்தால் இப்போது அவர் நாயாக பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார். இப்போது நாயாக பிறவி எடுத்த போதும் கூட தன் பிள்ளைகள் மீது அக்கறையோடும் பாசத்தோடும் இருந்தார் வியாபாரி ராமையா. பிள்ளையின் வீட்டு காவலாக மட்டுமின்றி தன் பிள்ளைகளுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் யாரும் எடுத்து சென்று விடாதபடி காவல் காத்து கொண்டிருந்தது அந்த நாய். அந்த நாய் அருகில் வந்த துறவி தன்னுடைய தவ வலிமையால் அதற்கு முற்பிறவி பற்றிய நினைவை ஏற்படுத்தினார். அக்கணமே அந்த நாய்க்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துவிட்டது. உடனே துறவியின் காலடியில் வந்து படுத்து கண்ணீர் விட்டது அந்த நாய். பிறகு துறவியை பார்த்து பேச ஆரம்பித்தது. சுவாமி, என் பிள்ளைகளின் நிலையை பார்த்தீர்களா? எவ்வளவு கஷ்டத்தை தான் அவர்கள் தாங்குவார்கள். அந்த இறைவன் என் பிள்ளைகளை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று தெரியவில்லையே என்று கூறி அழுதார் நாய் உருவத்தில் இருந்த வியாபாரி ராமையா. அவரிடம் இப்போதாவது வைகுண்டம் செல்ல என்னோடு வருகிறாயா என்று கேட்டார் துறவி. சுவாமி, என் மகன்கள் இருவரும் வறுமையில் வாழ்வதை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். இப்படியொரு நிலையில் அவர்களை பிரிந்து வந்தால் இருக்கும் வீட்டையும் இழந்து விடுவார்கள். நீங்கள் வேண்டுமானால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வாருங்கள். அப்போது உங்களோடு நிச்சயமாக நான் வைகுண்டம் வருகிறேன் என்று பதில் சொன்னார் நாய் உருவத்தில் இருந்த ராமையா. வேறு வழி தெரியாத துறவியும் அங்கிருந்து மெல்ல நடந்தபடி வெளியேறினார். சில ஆண்டுகள் வேகமாக ஓடின. கோலூன்றி நடக்கும் நிலைக்கு வந்துவிட்டார் துறவி. ஒரு நாள் ராமையாவை காண புறப்பட்டார். இந்த முறையாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட வேண்டும். இந்த பூலோக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் கடன்பட்டவனாக இருக்கக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டு ராமையாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். முன்பு இருந்ததை விட மிக மோசமான நிலையில் ராமையாவின் பிள்ளைகள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடந்த முறை வந்தபோது அழுக்கான ஆடையில் இருந்தவர்கள் இந்த முறை கிழிந்த ஆடையில் வறுமையின் கோர பிடியில் சிக்கி இருந்தார்கள். துறவியை பார்த்த ராமையாவின் பிள்ளைகள் இருவருக்கும் கடும் கோபம் வந்தது. இந்த துறவி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்துவிட்டு போன பிறகுதான் நமக்கு மோசமான நிலை ஏற்படுகிறது. நமக்கு இவர்தான் வறுமையை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று கூறியவர்கள் அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டினார்கள். ஆனால் துறவியோ அமைதியாக கருணை பொங்க பேசினார். குழந்தைகளே, ஆத்திரப்படாதீர்கள். என்னால் தான் நீங்கள் இப்படி ஆகிவிட்டதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். இப்போது உங்களுக்கு பணம் தானே வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை நானே செய்கிறேன். இப்போதே உங்களை பணக்காரனாக்குகிறேன் என்று சொன்னவர் உங்கள் பெற்றோர் வழக்கமாக தூங்குவதற்கு பயன்படுத்திய இடத்தில் தோண்டி பாருங்கள். அங்கே ஒரு ஜாடி நிறைய தங்க நாணயங்கள் இருப்பதை பார்ப்பீர்கள். அதை இருவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே அண்ணன் தம்பி இருவரும் ராமையாவின் படுக்கையறைக்கு ஓடினார்கள். பாழடைந்து போய் கிடந்த அந்த இடத்தில் மண்வெட்டியை கொண்டு வேகமாக தோண்ட ஆரம்பித்தார்கள். சிறிது ஆழமாக தோண்டிய போது ஒரு நல்ல பாம்பு வெளியே வந்து சீறியது. பாம்பை கண்டவர்கள் பள்ளம் தோண்டுவதை நிறுத்திவிட்டார்கள். நாங்களும் அந்த பாம்பு கடித்து சாக வேண்டும், அதற்கு தானே திட்டம் போடுகிறீர்கள் என்று மறுபடியும் அந்த வயதான துறவியை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடம் பொறுமையாகவே பேசினார் துறவி. பிள்ளைகளே, ஆத்திரப்படாதீர்கள். ஆத்திரப்பட்டால் புத்தி வேலை செய்யாது. நீங்கள் பார்த்த அந்த பாம்பு தங்க நாணயங்கள் உள்ள ஜாடியின் மீதுதான் இருப்பது போல் தெரிகிறது. முதலில் அந்த பாம்பை அடித்து கொன்று விடுங்கள், அதன் பிறகு ஜாடியை எடுங்கள் என்றார். கோபம் தணிந்த சகோதரர்கள் இருவரும் தாங்கள் வெட்டிய பள்ளத்தை எட்டி பார்த்தார்கள். துறவி சொன்னபடி ஒரு ஜாடியின் மீதுதான் அந்த பாம்பு நின்று கொண்டிருந்தது. கையில் இருந்த மண்வெட்டியை பாம்பின் மீது தூக்கி வீசினான் மூத்தவன். மண்வெட்டி வேகமாக வந்து தாக்கியதில் அந்த பாம்பு அந்த இடத்திலேயே இறந்து போனது. ஜாடியை வெளியே எடுத்தார்கள். அதை திறந்தார்கள். துறவி சொன்னபடியே ஜாடி நிறைய தங்க காசுகள் இருந்தன. சகோதரர்கள் இருவருக்கும் தலைகால் புரியவில்லை. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள்.
ஆனால் துறவியின் பார்வையோ சற்று நேரத்திற்கு முன்பு கொல்லப்பட்ட பாம்பின் மீது இருந்தது. தூக்கி வீசப்பட்டு கிடந்த அந்த பாம்பு அருகில் வந்தார். தன் கமண்டலத்திலிருந்த புனித நீரை அதன் மீது தெளித்தார். சிறிது நேரம் செத்து கிடந்த அந்த பாம்பையே பார்த்து கொண்டிருந்தார். பந்த பாசத்தின் காரணமாக இதற்கு முன்பு காளை மாடாகவும் நாயாகவும் பிறவி எடுத்த வியாபாரி ராமையாவே இப்போது பாம்பாக பிறந்திருக்கிறார். தான் பாசம் வைத்திருந்த மகன்களில் கையாலேயே அடித்து கொல்லப்பட்டதாலும் துறவியின் கருணையாலும் பந்த பாசம் என்கிற மாயையிலிருந்து விலகினார். அவரை தன்னோடு வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் துறவி. தன் பிள்ளைகள் மீது வியாபாரி ராமையா வைத்திருந்த அளவற்ற பாசமே அவரை மறுபடியும் பிறவிகள் எடுக்க வைத்தது. நாமும் நம் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பந்தமும் பாசமும் வைத்திருக்கும் போது மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய பிறவிகள் ஏற்படும் என்கிறது இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.